Semi-finals win பண்ணி finals வந்தாச்சு. India won the match semi-finals today T20 World Cup. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா இங்கிலாந்து மேட்ச்ல இன்னைக்கு வந்து அவங்க வின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தோம்னா நம்ம ஒரு 253 ரன்ஸ் வந்து விளாசியாச்சுங்க. சரியா ஆடி இருந்தாரு. சஞ்சு சாம்சன் வந்து 89 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. சூப்பரான கேம் இன்னைக்கு ஆடிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து டோட்டலி டிசர்விங் அப்படின்னு சொல்லலாம். 20 ஓவர்ஸ்ங்க இழுத்துட்டே போய் 200 ரன்ஸ்க்கு மேல அவங்க அடிப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. கடைசியில பாத்தீங்கன்னா 7 ரன்ஸ்ல தான் நம்ம வின் பண்ணிருந்தோம். சூப்பரா ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. லாஸ்ட்ல அவர் வந்து ரன் அவுட் ஆனதுனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு சான்ஸே கிடைச்சது. கடைசியில தூபே ஓவர்ல ஒரு 3-6 அடிச்சிருந்தா கூட கடைசியா நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். எப்படியும் இன்னைக்கு சூப்பர் ஃபீல்டிங் அக்சர் பட்டேல் வந்து சரியான ஒரு 2 கேட்ச் சூப்பரா பிடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஃபீல்டிங்னால தான் நம்ம இன்னைக்கு வின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியில பும்ரா வந்து சூப்பரா அந்த ஓவர் போட்டிருந்தாரு. சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பும்ராக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னது வந்து அவருடைய பெருந்தன்மையை காட்டி ஸ்டேடியத்துல வந்து எல்லா ஒரு செலிபிரிட்டிஸும் வந்திருந்தாங்க. தல தோனி வந்திருந்தாரு. இன்னைக்கு பாக்குறதுக்கு சரியான என்டர்டைன்மெண்ட் அல்டிமேட் கேம், ஒரு ஃபைனல் கேம் அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். பாக்குற மாதிரி இருந்ததுங்க, ஒரு வேற லெவல் கேம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த சண்டே அன்னைக்கு ஃபைனல்ஸ் மேட்ச் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து. ஃபைனல்ஸ் இதே மாதிரி வின் பண்ணுவோம்னு சொல்லணும் உங்களை மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.